உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 15வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைப்பவர் சின்ன சேலம் சீனிவாசன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு அப்படிங்கிற தலைப்புல ஐயா பேச போறாரு. அவருடைய இனிமையான உரையை ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கேட்போம். சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவே மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆதித்யாய சோமாய மங்கள புதாய குரு சுக்கர சனியப்பிய ராகவே கேதவே நமக. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோ அஸ்துதே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கத்தின் கௌரவ தலைவர் பொருளாளர் செயலாளர் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கம் நடத்தும் 15வது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது இது ஒரு திரைப்பட பாடலுடைய வரி. இது நம்ம ஜோதிடத்துக்கும் பொருந்தோம், ஆன்மீகத்துக்கும் பொருந்தோம். நாம் இது ஜோதிடத்தில் எடுத்துக்குவோம். நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு அப்படின்றது எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னீங்கன்னா வாங்க வணக்கங்கய்யா. குடும்ப பாவம் அப்படின்ற ஒரு அமைப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது 70க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ அந்த கூட்டு குடும்பத்தில் பெரியவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க. பல பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் ஒரு வேலைக்கு போவாங்க, மனைவி வீட்டு வேலையை பார்ப்பாங்க. வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பெரியவங்க தாத்தா பாட்டி சொன்னாங்கன்னா கேட்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய சிந்தனைகள், புதிய அறிவுரைகள் இதெல்லாம் மக்கள்கிட்ட மனசில் விதைக்கும் போது என்ன பண்ணிதுன்னா நம்ம பண்பாடு மாறுது, நாகரிகம் மாறுது, ஒழுக்கம் மாறுது, எல்லாமே மாறுது. அந்த மாதிரியான சிந்தனைகள் விதைக்கிறாங்க அது மாதிரி மனசில். அதாவது கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியம் தான் இல்லைன்னு யாரும் சொல்லல. அதே மாதிரி ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்றாங்க. எதில் சமம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா வீட்டில் கணவன் படிச்சா அவங்க குடும்பத்தை மட்டும்தான் காப்பாற்றலாம், மனைவி படிச்சா ஒரு நாட்டையே காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிறையா புதிய சிந்தனைகள் பண்ண என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா எல்லாமே படிப்பு. அதாவதுங்க ஒரு கல்வியோடைய அறிவு, இப்போ கல்வி கற்கிறதுடைய நோக்கம் என்ன? அறிவு வளரணும் இல்லைங்களா? ஒருத்தனுக்கு அறிவு வளர்ந்துன்னா ஒழுக்கம் வளரணும், ஒழுக்கம் வளர்ந்துச்சுன்னா அன்பு வளரணும், அன்பு வளர்ந்துச்சுன்னா அருள் வளரணும், அருள் வளர்ந்துச்சுன்னா தவம் வளரணும், தவம் வளர்ந்துச்சுன்னா தான் வீடு பேர் கிடைக்கும். அப்ப இதை தான் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்ற ஒரு அமைப்புல அதை சொல்லியிருக்காரு.
அப்ப அந்த ஒழுக்கம்ன்றது கல்வி இப்ப இன்னைக்கு என்ன பண்றான், கல்வியை கத்துக்கிட்டு அறிவு வளருது, அறிவை வளர்த்துக்கிட்டு ஒழுக்கத்தை கத்துக்கிறோமா? இன்னைக்கு ஒழுக்க கேடு நிறைய விளையிறது காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே ஆணுக்கு பெண் சமம், அவங்க கல்வி கத்துக்கிட்டா சிறப்பு, இப்படி அது தப்புகள் சொல்லல, ஆனா அதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒழுக்கன்றது ஒண்ணு இருக்கணும். அந்த ஒழுக்கம் இல்லைன்னு வச்சீங்களேன், நீ எவ்வளவுதான் இது பண்ணாலும் அதனுடைய பலன் போயிடும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பெரியவங்க சொல்றாங்க. அதுக்கு தகுந்த இப்ப பொதுவா நம்ம குடும்ப பாவனை பத்தி பேச போறோம். இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னீங்கன்னா, இப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு பூர்த்தி ஆகிறான்னு வச்சுங்களா, ஒரு மனிதன் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் ஒரு பூர்த்தி ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு திருமண பந்தம் தான் அவனை பூர்த்தி ஆகுது. ஒரு இல்லான், ஒரு கணவன், குடும்பஸ்தன், மனையாள் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றது எதுன்னா அந்த இல்லறம் தான். அப்ப அந்த இல்லறம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம சிந்திக்க போறோம். பொதுவா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரியவங்க, இப்ப சமையல் சரியில்லைன்னு வச்சுக்கீங்களேன், அது ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு தான் கஷ்டம். விவசாயம் சரியில்லைன்னு வச்சுக்கீங்களேன், அது ஒரு வருஷத்துக்கு தான் கஷ்டம். ஆனா ஒரு கணவனோ மனைவியோ சரியில்லைன்னு வச்சுக்கீங்க, அவன் வாழ்நாள் பூரா கஷ்டம் இல்லைங்களா? அப்ப ஒரு கணவன் மனைவி ஒரு ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி ஒரு நல்ல மனைவி நல்ல கணவன் அமையிறதுன்றது இறைவன் கொடுத்த வரம். அது அமைஞ்சிச்சுன்னா குடும்பம் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் குடும்பம் கோயிலா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது குப்பையா போயிடும். இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, மனைத்தக்க மாண்புடையாளாகி தற்கொண்டால் வளர்த்தக்கால், அதாவது வாழ்க்கை துணை அப்படின்னு. அதாவது ஒரு கணவன் என்ன சம்பாதிக்கிறானோ அந்த சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி மனைவி குடும்பம் நடத்தணும் அப்படின்ற ஒரு அறிவுரையும், சம்பாதிக்கிற பணத்தை மனைவிட்ட தான் கொடுக்கணுன்ற ஒரு சூட்சுமத்தையும் அது திருவள்ளுவர் சொல்றார். அப்ப அந்த மாதிரிலாம் இப்ப நடக்குதா அப்படின்னீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. சரி, இதுதான் இப்படி சொல்றாங்கன்னா அவ்வகிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார், பாட்டி பாட்டி உலகத்துல கொடுமையானது எது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு பாடலா சொல்றாங்க, கொடியது கேட்கின் தனிநடு வேலை, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது நோய், அதாவது நோய். ஆமா, அதனினும் கொடிது அதனினும் கொடிது அன்பில்லாத பெண்டிர், அதனினும் கொடிது இன்புற அவள் கையில் உண்பதுதானே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றார். அதாவது அன்பு பாசம் காதல் எதுவுமே இல்லாத மனைவிட்ட சாப்பிட அது விஷத்துக்கு சமம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றார். இதை தான் திரைப்பட பாடல் ஆசிரியர் அவருடைய கருத்துல என்ன பண்ற, புருஷன் பொண்டாட்டி பொருத்தந்தான் வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தான் தோணும், அமைஞ்சா அதுபோல கல்யாணம் பண்ணு, இல்லை நீ வாழு தனியாளா நின்று அப்படின்றத திரைப்பட பாடலாசிரியர் ஒரு விஷயக்கிறார். இப்ப வீட்டுக்கு வீடு வாசப்படி, பிரச்சனை இல்லாத குடும்பம்னு இருக்கா? இல்லை. காதலிக்கிறான், ஒரே வாரத்தில் கட்டில் தனியா போயிடுது. ஏன் போகுது? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சரி, இதுதான் அப்படின்னு பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, பிரச்சனை குடும்பத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இப்ப கணவன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கலாம், பிரச்சனையோட வரக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மனைவி ஒரு கேள்விக்குறியோட கணவனை எதிர்நோக்க கூடாது. இப்படி நோக்கினாங்கன்னு வச்சுக்கலாம், குடும்பத்துல சண்டை சச்சரவு இதுதான் வரும். அதே மாதிரி மனைவி புருஷனை பார்த்து சொல்லக்கூடாது, நீங்க வாங்கிட்டு வர காய்கறிகளை மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னு வச்சுக்கிங்களேன், அது குடும்பமா இருக்காது. அதே மாதிரி மனைவி சமைக்கிற சமையல் சகிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கிங்களேன், குதூகலமா இருக்கிற குடும்பம் ஒரு மாதிரி ஆயிடும். பொதுவா ஒரு காமெடிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மனைவி கணவன் வேலைக்கு போயிருக்காரு, மனைவி கணவனுக்கு ஆசையா ரசம் வைக்கிறாங்க. ரசம் வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து, இது நான் வச்ச மிளகு ரசம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறாங்க. ஆஹா,
அருமை, ஃபேண்டாஸ்டிக். காலையில் 10 மணிக்கு போட்ட இது மணி 1:30 மணிக்குள்ள 1000 பேர் லைக் கொடுத்துருக்காங்க. உடனே கணவர் வந்து மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றார். ஆசையாக மனைவி வந்து போடுறாங்க. சமையல் பரிமாறும் போது அவர் எதுவுமே சொல்லாத அவர் மட்டும் சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிடும்போது மனைவி கேட்குறாங்க, என்னங்க ரசம் எப்படி இருக்கு? பேசாம இருப்பா, நான் வந்து பேசாம இரு அப்படின்றாரு. இங்க பாருங்க, நான் ஃபேஸ்புக்கில் போட்டால் 1000 பேர் லைக் பண்ணிருக்காங்க, இத்தனை பேர் இவ்வளோலாம் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் மட்டும் ஒன்றுமே சொல்லாத சாப்பிட்றீங்க. ஏண்டி அவனுலாம் படத்தில் பார்த்தது, ஒரிஜினலாக சாப்பிட்றது நான் தான். அதனால சாப்பிட்றதுக்கும் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. பிசாம சாப்பிட்றோன்னா கம்முன்னு இருக்கிறது உனக்கு நல்லது. ஏதாவது கிளற போனோம்னு வச்சுக்க, அது விஷயம் ஆகிடும். அதே மாதிரி ஒரு ஆசையாக மனைவி வந்து ஒரு புது புடவை கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், கணவன் சொல்லணும், சே உனக்கே நெஞ்ச மாதிரி இருக்கு, ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி கணவன் வந்து வெளியில் போயிட்டு வராருன்னு வச்சுக்கல, வீட்டுக்கு வாங்க ரொம்ப களைப்பாக இருக்கீங்கள, காஃபி போட்டு தட்டா, லெமன் ஜூஸ் போட்டு தட்டா அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இது ஒரு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அப்போ அது குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த அன்பு அன்னோன்யம் அப்படி வரும். இப்போ ஒரு குடும்பத்தில் கணவனை மனைவி அப்பா அப்படின்னு கூப்பிட பழகிக்கணும். மனைவியை கணவன் அம்மா அப்படின்னு கூப்பிட பழகிட்டாங்கன்னு வச்சுக்கல, அந்த குடும்பத்தில் சண்டை வராது, அவ்வளோ அன்னோன்யம் கிடைக்கும். இந்த அன்னோன்யம் தான் முக்கியம். அந்த அன்னோன்யம் முக்கியமாக இருந்துச்சு, அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். இப்போ கணவனுடைய அப்பா அம்மா தங்கை தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து மனைவி வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், கணவனுக்கு நிம்மதி. மனைவியுடைய குடும்பத்தை பெருமையை வச்சு தன் கணவனுடைய வாயால சொன்னாருன்னு வச்சுங்க, அது மனைவிக்கு நிம்மதி. இப்படிலாம் இருந்துச்சுன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, வார்த்தையில வந்து முக்கியமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துல வார்த்தை முக்கியம். அதாவது கல் எடுத்து வீசிடலாம், ஆனா சொல்ல வீசிட்டோம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப சிக்கலா போயிடும். அதே மாதிரி எள்ளு கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அதை அள்ளிக்கலாம், ஆனா சொல்ல கொட்டிட்டோம்னா வள்ள முடியாது. அதே மாதிரி முள்ளால குத்திட்டோம்னா காயம் ஆறிடும், ஆனா சொல்லால குத்திட்டோம்னா ஆறாது. அப்ப அந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்குன்றத வார்த்தை ரொம்ப முக்கியம். இது அதே மாதிரி ஒருத்தருக்கு அனுசரிச்சு, நீ கோவப்பட்டா அவங்க அனுசரிச்சு போறது, அவங்க கோவப்பட்டா இவங்க அனுசரிச்சு போறதுன்னா குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். இப்ப ஒருத்தர் மனைவி கணவன் சண்டை வருதுன்னு வச்சுங்களேன், சரி நம்ம மனைவி தானே திட்டிட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அது நல்லது. அதே மாதிரி கணவன் தானே பேசிட்டு போறாரு விடு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க, அந்த குடும்பத்துல அன்பு பாசம் எல்லாமே வரும். இதெல்லாம் வரலன்னு வச்சுக்கிங்களேன், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமா இருக்காது. குடும்பம் கோயிலா இருக்குமா குப்பையா இருக்கணுமான்றது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் அது கோபுரமா இருக்கிறது குப்பையாகிறது அவங்கக்குள்ள இருக்கு. இப்படின்றதுதான் இந்த வந்து ஒரு குடும்பத்துடைய பொதுவான ஒரு சபை விஷயங்கள். இப்ப அப்படியே நம்ம ஜோதிடத்துக்குள்ள வருவோம். இப்ப திருமண பாவம் அப்படின்னு சொன்னோம்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துல இருக்கிற கிரகம் 7ஆம் அதிபதி திருமணத்தை நடத்தி வச்சிருவார் இல்லைங்களா? நடத்தி வச்சாச்சு, குடும்பம் கணவன் மனைவியா ஆச்சு. ஆனா அவங்க அன்னோன்யமா பிரியாத சந்தோஷமா சந்ததி விருத்தி பண்ணி ஒத்த ஓப்படியா நத்த நாப்பினாரு எல்லாரும் ஒரு குடும்பம் அன்பா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 2ஆம் இட குடும்பம்ன்ற ஒரு அமைப்பு நல்லா இருக்கணும். அந்த குடும்பம்ன்ற ஸ்தானாதிபதி, அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப பாவத்துடைய அதிபதி இருக்கார் இல்லையா, அவரு நல்லா இருக்கணும். அவரு கேந்திரம் திரிகோணங்கள்ல இருந்தாருன்னா சிறப்பா இருக்கும். அந்த குடும்பம் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகமா இருக்கும். அதே மாதிரி அந்த 2ஆம் அதிபதி பஞ்சமாதிபதியோடைய கால்லையோ அல்லது பாக்கியாதிபதியோடைய கால்லையோ இருந்தாருன்னு வச்சுங்களேன், அது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு விதி. அதே மாதிரி அந்த 2ஆம் அதிபதி ஒரு லக்னத்துக்கு அந்த யோகாதிபதியோடைய காலில் இருக்காருன்னு வச்சுங்களேன், இன்னும் அந்த அவங்க கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் கூட்டு பிரியாத வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும். இதையே அப்படியே மாறா பாருங்க. 2ஆம் அதிபதி
6க்கு போகக்கூடாது. போனாச்சுன்னா சிக்கல் தானாக வரும். அந்த 6ஆம் அதிபதி இங்கே 2 குடும்பஸ்தானத்துக்கு வரக்கூடாது. 2ஆம் அதிபதி 8க்கு போகக்கூடாது. அந்த 8ஆம் அதிபதி இங்கே வரக்கூடாது, 2ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்னா 8ஆம் இடம்ன்றது அசிங்க அவமானம் வெட்டு. எப்பயுமே துடுக்கு துடுக்குன்னு பேசி குடும்பத்தில், அதாவது சில பேர் வீட்டுக்கு குடும்பத்தில் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க, சில பேர் அது சகிச்சுக்குவாங்க, சில பேர் அது வார்த்தையாக இருக்கும். வார்த்தையாக வரும்போது அது என்ன பண்ணுன்னா, அந்த பேசுகிற பேச்சு சுடும்போது என்ன பண்ணுன்னா உள்ளம் துடிக்கும், உடல் வலிக்கும், ஊர் சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஊர் சிரிக்காத இருக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த அதிபதி நல்ல ஸ்தானங்கள்லையோ நல்ல இடங்களையோ இருந்தாருன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் ஒரு விஷயமா சொல்றேன். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடைய கால் வாங்கக்கூடாது. 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடைய கால் வாங்கக்கூடாது. 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோடைய கால் வாங்கக்கூடாது. இப்படிலாம் வாங்குச்சின்னு வச்சிங்களேன், 6ஆம் இடம்ன்றது கடன், குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் கடன் சச்சரவு இப்படி இருக்கும். 8ஆம் இடம்ன்றது போராட்டம் வாழ்க்கை இப்படின்றதுக்கு. 12ஆம் இடம்ன்றது எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தோம்னா அந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது, அது இருக்குது, அங்கே போகணும், எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகணும், பாட்டி வீட்டுக்கு, என் அக்கா கல்யாணம், தங்கச்சிகள் இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி செலவை கொண்டு வருவேன். இது மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் அந்த 2ஆம் அதிபதி இந்த அமைப்பில் போய் உட்காந்துருந்தாருன்னா இருக்கு. அதே மாதிரி 2ஆம் அதிபதி வேதகனுடைய காலில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த 2ஆம் அதிபதி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேதகன் இருக்கு. அந்த வேதகன் காலில் போய் அந்த 2ஆம் அதிபதி உட்காந்தாருன்னு வச்சுக்க, வேறுபடுத்தி காட்டுவார். அந்த குடும்பமே சின்ன பின்னமாய் சீரழிஞ்சிரும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம அவருக்கு. அதே மாதிரி 2ஆம் அதிபதியும் ராகுவும் நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி கேதுவும் நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடாது. அதுன்னா ராகு, அதாவது சூரியனையே மறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து ராகு கேதுக்கு உண்டு. சூரியன் சந்திரனை மறைக்கக்கூடிய அது ராகு கேதுக்கு உண்டு. அதனால இந்த மாதிரி அமைப்புன்னா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. அதே மாதிரி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தில் சூரியன் ராகு, குரு சுக்கிரன், சனி ராகு, சனி செவ்வா, இந்த மாதிரியான பாவ கிரகங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், குடும்பம் போராட்டமாக தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி தனிச்சு ஓகே தனிச்சு 2ஆம் இடத்துல வந்து சூரியனோ இருக்கக்கூடாது, அதே மாதிரி சனியும் இருக்கக்கூடாது. அப்படி சனி 2ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்துன்னு வச்சுக்கிங்களேன், அது ரொம்ப ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையை கொடுத்துரும் அப்படின்றத ஒரு விஷயமா நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ குடும்ப பாவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், ஒவ்வொரு குடும்ப பாவத்திலையும் 6ஆம் அதிபதியோடைய நட்சத்திரம் இருக்கும். அந்த 6ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகமும் உட்காரக்கூடாது. ராசி சக்கரத்துல எந்த லக்கணம் எடுத்துக்கிட்டாலும் அந்த 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நட்சத்திரம் எந்த கிரகம் இருந்தாலும் குடும்ப சிறப்பு இருக்காது, சண்டை சச்சரவு போராட்டம் அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்துடும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல 8ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 8ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் குடும்பம் பிரிவினை தான் தரும். எவ்வளோதான் இதுனாலும் அதை ஒட்ட வைக்கணும் முடியாது, உடஞ்சது தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல 12ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும் இருந்துச்சுன்னா விரைய செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. குடும்பத்தில் மனைவி செலவாளியாக இருப்பான், கணவன் செலவாளியாக இருப்பான். பார்த்துருப்போம் இல்லையா? மனைவி உழைப்பாங்க, கணவன் குறிச்சிட்டு அவர் மாட்டு ரவுண்டிலே இருப்பார். சில இதில் மனைவி வந்து பொறுப்பாக பார்ப்பாங்க. இப்படி மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல 12ஆம் அதிபதியுடைய காலில் கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தோணும். இப்படின்றது நம்ம 2ஆம் பாவத்தை அடிப்படையாக ஒரு விஷயம். அது பொதுவாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா அனுபவத்தில், அதாவது நான் முதல்ல ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிக்கிற போகிற நேரத்தில் ஒரு ஜாதகம் ஒன்று கொடுக்குறாங்க, இதோடைய இது எப்படி இருக்கு பாரு அப்படின்றாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எப்பயுமே தான் நம்ம வாதியார் சொல்லி கொடுப்பாங்களே, கெட்ட பாயிண்ட்லாம் சொல்லாதீங்க, நல்ல பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்கன்ட்டு. நம்ம சொல்லிட்டோம், முடிச்சுட்டாங்க. அவரும் போயிட்டு ஏந்திரிச்சு கடைசியாக அவர் ஏந்திரிச்சு நின்றுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் சொன்ன விஷயத்தில் 2 விஷயம்தான் உண்மை, மீதி எல்லாம் தப்புங்க அப்படின்ட்டு. எல்லா விஷயமும்
தப்பு அப்படின்ட்டார். சரிங்க அப்படின்னாச்சு. சரி என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துலேங்க பல பிரச்சனைகள் நடக்கும், எத்தனையோ பிரச்சனை நடக்கும். ஆனால் ஒரு விசித்திரமான ஒரு பிரச்சனை சந்திக்கிறோம் அப்படின்னா அது ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு, சாந்தி முகூர்த்தத்துக்கு போகிறாங்க. போனதும் மனைவி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, உங்களை என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆசை வார்த்தை பேசிக்கிறாங்க. அந்த மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை, அதாவது உன் மாமியாரை ஓங்கி ஒரு அடை விட்டினா அப்போ தான் வந்து எனக்கு வந்து உன் கூட நான் வந்து சாந்தி முகூர்த்தம் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க. சரி அப்படின்ட்டு அன்னைய நைட்டு முடிஞ்சது. காலையில் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்குது. சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கும்போது அப்படி எல்லாம் சொந்த பந்தம் சமையல் வேலை நடக்குது. எல்லாம் சாப்பிட உட்காரும்போது ஏதோ ஒரு வார்த்தை பேசும்போது மருமகன் வந்து மாமியாரை வந்து ஓங்கி ஒரு அறை விட்றான். அதாவது சினிமாவில் நம்ம ஒரு ஏதோ ஒரு மருதுன்ற ஒரு படத்தில் ஏதோ இது பார்க்க போவாங்க. அப்போ தான் இது நல்லா இருக்காம்மா ஓங்கி சளி என்ன என் மேலே கை வச்சுன்னு ஓங்கி ஒரு சளிச்சுன்னு ஒரு அடி விட்டுவாங்க, மாற்றி மாற்றி அடிப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி சம்பவம் இந்த குடும்பத்தில் நடக்குது. இவர் வந்து ஓங்கி ஒரு அடி விட்டார் மாமியாரை. புருஷன் பக்கத்துலேயே சும்மா இருப்பாரா, ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு அவர் ஓங்கி ஒரு இழுப்பு இழுத்தார் இவனை. இவன் இந்த புருஷன் இந்த பையனுடைய அம்மா பக்கத்தில் இருந்தாங்க. என் பிள்ளைய அடிக்கிறேன்னு அந்த அம்மா ஓங்கி இவர் அடிக்க, இவரு இதை இப்படியே மாற்றி மாற்றி அடிச்சு என்ன பண்ண கலையபரமாகி போச்சு. உமன் இதாங்க கரையபரம் ஆகி அன்னைக்கே கேஸ் நடந்து முத நாள் கல்யாணம், மறுநாள் கேஸ், 3ஆம் நாள் பிரிவினை. 3ஆம் நாள் பிரிவினை முடிஞ்சே போச்சு. இது ஏன் இப்படி நடந்துச்சு? அந்த தம்பி வந்து கடக லக்னம், லக்னாதிபதி 12க்கு போயிட்டார். அவருக்கு கால் கொடுக்கிற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கால் கொடுக்குறார். ராகு வந்து 6ல் இருக்கிறார். 6ஆம் இடம் நம்ம என்ன சொல்லுவோம், அடிதடி இல்லையா? அப்ப லக்னாதிபதி வேலை பேசினாரு, விட்டாரு, 6ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. 2ஆம் அதிபதி சூரியன். பொதுவா கடக லக்கணத்துக்கு சின்னம்மா லக்கணத்துக்கும் சூரியன் சனி நட்சத்திர பரிவர்த்தனை ஆகக்கூடாது. ஆகுச்சுன்னா குடும்பம் சின்ன பின்னம் ஆகிடும். அப்போ 2ஆம் அதிபதி யாருன்னா சனி பகவான் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் யாருடைய காலில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியோடைய காலில் இருக்கார். ஆமாம், அதே கடகல 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அவர் சூரியன் காலில் இருக்கார், உத்திராடம் காலில் இருக்கிறார். 2-8 பரிவர்த்தனை. கேஸ் ஆயிடுச்சா, விசாரணை வந்துருச்சா? குரு என்ன பண்றாரு, 2ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் யாருடைய கால் வாங்குறாருன்னா சுக்கிரனுடைய கால் வாங்குறார். சுக்கிரன் கால் வாங்குறார். சுக்கிரன் கண்ணிலே இருக்கிறார். ஆமா, 2ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்துக்கு நின்று, அதாவது சுக்கிரனுக்கு 3-8 மறைவு தான் இல்லையா? 3-8 மறைவு தானே சுக்கிரனுக்கு. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கிற குரு, பாகிஸ்தானத்துல இருக்கிற குரு சுக்கிரன் கால் வாங்குறார். சுக்கிரன் நீசமாவாரு. அப்ப வாயில நம்ம 7.5 பகவான் வந்து உக்காந்துட்டார். உட்காந்து பிரச்சனை சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு அவருக்கு ஒரு வாழ்க்கைன்றதே போச்சு. இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் சொந்தமாக, அதுக்கப்புறம் அவர் கல்யாணமே ஆகலை. ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்பில் வச்சுட்டு குழப்பம் நடத்திட்டு இருக்கார். அப்போ அந்த நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு அப்படின்னா, நமக்கு நல்ல அன்பான மனைவி, அழகான மனைவி, காதலான மனைவி, பாசமான மனைவி, இதெல்லாம் கணவன், இது கணவனுக்கு எடுத்துங்க, இதெல்லாம் அமையணும் அப்படின்னா அந்த 2ஆம் அதிபதி நல்லா இருந்தா சிறப்பா இருக்கும் என்பதாக கூறி வாய்ப்பளித்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நண்பர்கள் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நம்மளுடைய சின்னசேலம் சீனிவாசன் ஐயா அற்புதமா அந்த குடும்ப அமைப்புக்கு ஜாதகம் எப்படி சாதகமா இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அங்க அதுல ஏதாவது கிரக அமைப்புகள் சரியா இல்லைன்னா பாதகமாயிருங்கிறத மிக அழகாக தெளிவாக யதார்த்தமா நகைச்சுவையா நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். மனைவியை அம்மானு கூப்பிட்டுட்டா அங்க வேற எதுவுமே இல்லை, சும்மா. அதே மாதிரி
அப்பான்னு பேசிட்டா அங்க தப்பா எதுவுமே வராது. மிக அற்புதமான பதிவுங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்களை சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் அன்போடு நன்றி பாராட்டுகிறது.